ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அவங்களுடைய பையனுடைய நிச்சயதார்த்தத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் சமந்தாவை பற்றி இப்படியா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற வகையில் தாங்க இந்த வீடியோக்கான அப்டேட் வந்து இருக்க போகுது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவர் தான் நாக சைத்தன்யா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சமந்தான்ற விஷயம் ஸோ நம்ம எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிஞ்ச விஷயம் தான். சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் 2017 மேரேஜ் ஆச்சு. 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பட் இந்த பிரிவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு, என்னுடைய பையன் நாக சைத்தன்யா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டான். அவன் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் வருஷமாக ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை. அந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சும் இந்த விஷயத்தை எப்படி தான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷோபிதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து முடியுது அப்படின்ற விஷயம் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பையனுடைய முகத்தில் மறுபடியும் இந்த மாதிரி சந்தோஷம் பார்க்கறதுக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷோபிதாவே எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்ல குட் ஆக்டர். ஸோ இவங்களே எனக்கு மருமகளாக வருது ரொம்பவே இன்னமும் சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை விட என்னோடய பையன் நாக சைத்தன்யா ரொம்பவே இன்னமும் சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமந்தாவோட பிரிவு அவனுக்கு இன்ன வரைக்கும் வருத்தத்தை தான் தெரிவிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனும் மூவ் ஆகணும், சமந்தாவும் மூவ் ஆகணுன்ற விஷயத்தை தான் நான் இங்கே எதிர்பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தையும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே எனக்கு சமந்தா ஒரு பொண்ணு மாதிரி தான். நான் என்றைக்குமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக் பண்ணிக்கவே மாட்டோம். என்னுடைய பையன் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் நடந்த இந்த ஒரு டைவர்ஸ் விஷயம் அது வந்து தனிப்பட்ட விஷயங்கள். பட் என்னுடைய பொண்ணாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நான் சமந்தாவை பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ அது எப்பயுமே நான் பண்ணுவேன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி எதுக்கு நிச்சயதார்த்தம் வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மங்களகரமான நாள் மறுபடியும் கிடைக்காதுன்றதுக்காக தான் நாங்கள் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். பட் என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்க தவிர கல்யாணம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த என்கேஜ்மெண்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக வந்து கூப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஷோபிதா குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கம்மியான ரிலேட்டிவ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட்லையுமே கலந்துருப்பாங்க. ஸோ கல்யாணன்ற விஷயம் இன்னும் லேட்டாக தான் நடக்க போகுது. இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே நடத்துக்கு காரணம் இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கிறதால தான் நாங்கள் என்கேஜ்மெண்ட் வச்சோன்ற விஷயத்தையும் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னுடைய பையன் நாக சைத்தன்யா ரொம்பவே சந்தோஷமாக ஷோபிதா கூட வாழ்வாங்க அப்படின்ற விஷயத்தை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமந்தா ஃபேன்ஸ் ஒரு சில பேர் கொஞ்சம் கோவமாக கூட இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்டை கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.